வணக்கம். தமிழ்நாட்டுல சமீப காலமா நிறைய அரசியல் அறிவிப்புகள், புது புது திட்டங்கள்னு ஒரே பேச்சா இருக்கு இல்லையா? இவ்ளோ விஷயங்களுக்கு நடுவுல நமக்கு என்ன லாபம், எது முக்கியம்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். வாங்க, இன்னைக்கு இந்த எல்லா அறிவிப்புகளையும் பத்தி ரொம்ப எளிமையா, தெளிவா ஒரு பார்வை பார்க்கலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டு மக்களான நமக்காக என்னென்ன புது சலுகைகள், திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க? இதனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரலாம்? வாங்க ஒவ்வொன்னா அலசலாம். எல்லாத்தையும் மொத்தமா பார்க்காம ஒரு 5 முக்கியமான தலைப்புகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல பெண்களுக்கான வாக்குறுதிகள், அப்புறம் கல்வி, இளைஞர்களுக்கான ஆதரவு, அடுத்து முதியோர்களுக்கும் குடும்பங்களுக்கும் என்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிதி, மானியம் சம்பந்தமான அறிவிப்புகள், கடைசியா மத்த சில முக்கிய செய்திகளையும் பார்த்துடலாம். சரி, முதல்ல பெண்களுக்காக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா சமீபத்திய அறிவிப்புகள்ல இதுக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பெண்களோட முன்னேற்றத்துக்காக பல முயற்சிகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எல்லா பெண்களுக்கும் பஸ் பயணம் இலவசம், சுய உதவி குழுக்களுக்கு முழு மானியத்தோட கடன், அப்புறம் பாதுகாப்புக்குன்னு ராணி வேலுநாச்சியார் படைன்னு பல திட்டங்கள் இதுல இருக்கு. இது நிறைய குடும்பங்களோட மாதாந்திர பட்ஜெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய உதவிதாங்க. இன்னொரு பெரிய வாக்குறுதி திருமண உதவி சம்பந்தப்பட்டது. ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு சீர் சேர மாதிரி 1 சவரன் தங்கம் பட்டுப்புடவையோட திருமண உதவி வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க. சரி, அடுத்து நம்மளோட அடுத்த தலைமுறையான மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு என்னென்ன ஆதரவு திட்டங்கள் இருக்குன்னு பாப்போம். முக்கியமா கல்விக்கு என்ன மாதிரி நிதி உதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல திட்டம். அதாவது குழந்தைங்க பாதிலேயே படிப்பை நிறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மா அல்லது பாதுகாவலரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் உதவி இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு 5,000 ரூபாயும், மெடிசின், இன்ஜினியரிங் மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்மளோட கவனம் பெரியவங்களுக்கும் சின்ன குழந்தைங்க இருக்கிற குடும்பங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மேல திரும்பலாம். இது ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. 60 வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு மாசம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போதைய அரசாங்கமும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற முதியோர், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன் தொகையோட சேர்த்து கூடுதலா 2,000 ரூபாய் உயர்த்தி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாக்குறுதி. தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டுல பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும்னு ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது நேரடியா நம்ம பாக்கெட்ட பாதிக்கிற விஷயங்கள். அதாவது நிதி மற்றும் மானியம் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள். முக்கியமா கேஸ் மானியம் பத்தின ஒரு அப்டேட். எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பு இது. கேஸ் சிலிண்டர் மானியம் பத்தி மத்திய அரசு ஒரு புது அப்டேட் கொடுத்திருக்காங்க. உங்க மானியம் தொடர்ந்து கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்றோம், கேட்டுக்கோங்க. பாருங்க, இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க கேஸ் ஏஜென்சில மானியம் வருதான்னு செக் பண்ணுங்க. உங்க ஆதார் கார்டு சரியா இணைக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. கடைசியா இகேஒய்சி சரிபார்ப்ப கண்டிப்பா முடிச்சிடுங்க. இல்லைனா மானியம் கட் ஆயிடும். இதுல இன்னொரு முக்கியமான விதி இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். வீட்ல யாராவது அரசு ஊழியரா இருந்தா அந்த குடும்பத்துக்கு இந்த கேஸ் மானியம் கிடைக்காது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கூட்டுறவு வங்கிகள், இப்போ நடைமுறையில் இருக்கிற நலத்திட்டங்கள்னு இன்னும் சில முக்கியமான அப்டேட்களை வேகமா பாத்திரலாம். கூட்டுறவுத்துறையில 2 முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு, அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு, 3 அல்லது 5 சவரன் நகைக்கடனை தள்ளுபடி செய்யறத பத்தின பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு பெரிய அப்டேட் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இப்போ கிடைக்கிற தொகையை இரட்டி பார்க்க போறதா ஒரு வாக்குறுதி இருக்கு. இது திராவிட மாடல் 2.0வோட ஒரு முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த பணபலன்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா பாத்துருவோம். அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும். பள்ளி மாணவர்களின் அம்மாக்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய், 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாசம் 2,500 ரூபாய், ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் உதவி, அப்புறம் மகளிர் உரிமை தொகையை மாசம் 2,000 ரூபாய் ஆக்குறதுன்னு இப்படி பல அறிவிப்புகள் இருக்கு. இவ்ளோ திட்டங்கள், இத்தனை வாக்குறுதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. கேட்க நல்லதான் இருக்கு. ஆனா கடைசியா நம்ம மனசுல வர கேள்வி ஒண்ணுதான். இந்த அறிவிப்புகள் எல்லாம் உண்மையிலே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?